வணக்கம் அவர்களே, நான் உங்கள் ஜமுனா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? என்னுடைய காணொலியை முதலாக பார்ப்பவர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை அமுத்தவும். நான் இன்றைக்கு ரவி ஃப்ளோரில் ஒரு ஃப்ளோர் அண்டர் ஒரு பூ மாலைகள் கட்டுற சம்பந்தம், பூ மாலை கட்டுறது, பொக்கே அதை செய்கிறது சம்பந்தமாக சின்ன பிஸ்னஸ் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு 20 வருஷத்துக்கிட்ட நான் இந்த பிஸ்னஸை செய்து கொண்டிருக்கிறேன். அதை இன்றைக்கு உங்களுக்கு வீடியோக்கள் மூலம் உங்களுக்கு நாங்கள் எப்படி செய்கிறாங்க, எந்த அளவில் செய்கிறாங்க ரெண்டாவது வெளிப்படுத்துகிற முகமாக தான் இன்றைக்கு இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். எங்களுக்கு இப்போ டிசம்பர் 2 கொஞ்சம் டிசம்பர் ஜனவரி காலங்களில் இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு காட்டலாம்னு இருந்தாங்க. இன்றைக்கு ஒரு சின்ன ஓட வந்திருக்கு, அதை காட்ட போகிறேன். இதில் நாங்கள் பேபி பிரத் எடுத்துருக்குறோம். இன்றைக்கு இங்கால இது ஹனேஸ்வரம் ஃப்ளவர், அதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர், இது ரோஸா, சின்ன குட்டி பேபி ரோஸ், அதே மாதிரி ரோஸாவும் இருக்குது. நாங்கள் அந்த எங்களுக்கு இன்றைக்கி பொக்கே ஆர்டர் வந்திருக்குது, மாலை ஆர்டர் வந்திருக்குது, அதே மாதிரி பூட்டின், மற்றது கைமாலியல் ஃபங்க்ஷனில் கட்டுற கைமாலியல் சம்மந்தமாக மாலியலும் எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்குது. நான் எப்படி கட்டுறேன்றது தான் பார்க்கலாம். இப்போ இந்த பேபி பிரத்தை நான் இப்படித்தான் கட்டி கொண்டிருக்கிறேன். இது கொஞ்சம் நீண்ட நேர வேலை தான், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான். இப்போ நான் பேபி பிரத்தை வெட்டி இப்படி நான் இந்த இதால் கட்டி கொண்டிருக்கிறேன். இதுக்கு எங்களுக்கு முக்கியமாக இந்த பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் இன்னும் ஓடர்கள் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு சொல்லலாம். உண்மையாக நல்ல ஒரு சிறந்த விலையில, நல்ல சிறப்பான விலையில தான் நாங்கள் இதை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்ன்றதை செய்து முடிஞ்சு ஒரு செக்ஷன் இப்போ எத்தனை மால் கட்ட போகிறோம், பொக்கே செய்ய அப்படி ஒவ்வொரு செக்ஷனும் எப்படி செய்கிறோம்ன்றதை உங்களுக்கு காட்டுறோம். உங்களுக்கு தேவையான ஆர்டர்களை நாங்களுக்கு தேவையான தகவல்களை தாரவே இங்கே எப்படி ஃபோனில் எங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி தந்தால் உங்களுக்கு தேவையானதுகள் உங்களுக்கு இந்த வீட்டில் நாங்கள் டெலிவரியும் செய்வோம். அதே மாதிரி நீங்கள் வந்து எங்களை போட்டு எங்கள் இடத்துல பிக்கப்பும் பண்ணலாம். வாங்கோ, தொடர்ச்சியாக நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்ன்றதை பார்க்கலாம். நான் இப்போ மாலைக்கு தேவையான பேபி பிரத்தை கட்டி கொண்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் முதல் பார்த்த பூக்கள் எல்லாமே இப்போ நாங்கள் ஒரு 3 hours ஒர்க்கில் ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் இப்போ இந்த உருவத்தில் எடுத்துருக்கிறோம். இது கஜரா, கைக்கு கட்டுற கஜரா. சில கல்ச்சரை சேர்ந்தாக்கள் தங்கள ஃபங்க்ஷன்களுக்கு இந்த கஜராவை வியல் கட்டிவினோம். நாங்கள் இப்படித்தான் இந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்வோம். அவியல் எங்களுக்கு இந்த ஊட தந்தபடியால் நாங்கள் இந்த அவைக்குரிய கஜராவை நாங்கள் செய்து கொடுத்துருக்குறோம். அவையில் இந்த சாரிகளுக்கு அந்த வேண்டிய உடுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி பல கலர்கள்லையும் கேட்பினோம். சில வழியில் ரெட்டில் கேட்பினோம், பிங்கில் கேட்பினோம், மற்றது ஆரஞ்சு கேட்பினோம். அப்படி ஒவ்வொரு கலர்களையும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் டிசைனுங்களை சொல்லிவினோம். சில டிசைன்களை எங்களுக்கு அனுப்பிவினோம். இப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த ஃப்ளவர்ஸை ஃபைன் பண்ணி நாங்கள் அதை செய்து கொடுக்குறோம். சம்டைம்ஸ் சில நேரங்களில் சில பிஸியான நேரங்களையும் ஃப்ளவர் எடுக்கிற கஷ்டமாக இருக்கும், பிஸி இல்லாத நேரத்துலையும் ஃப்ளவர் எடுக்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இது இப்படித்தான் கையில் கட்டுவினோம். கூடுதலாக அந்த குறிப்பிட்ட பிரைடல் அண்ணில் அந்த பிரைடலை சுற்றி இருக்கிற பிரைடல் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை கட்டுவினோம். இதில் எங்களுக்கு இந்த இதை பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு இது சம்மந்தமான ஏதாவது ஒரு கிளாஸ்களோ இல்லாட்டி இது உங்களுக்கு சம்மந்தமான மேலதிகமான உங்களுக்கு விவரங்கள் வேணுமெண்டா, இல்லாட்டி உங்களோட ஃபங்க்ஷன்களுக்கான தேவையான ஆர்டர்ஸ் வேணுமென்னு சொல்லி சொன்னால் அது நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணினீங்களா. உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபோன் நம்பரும் இது சம்மந்தமான விவரங்களை நாங்கள் தரோம். அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணினீங்களான்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்வோம். அதை டெலிவரியும் எங்களால் செய்து கொடுக்கப்படும். உங்களோட கலர், உங்களோட டிசைன், எங்களோட இன்ஸ்டாகிராமில் தேவையான டிசைன்கள் எல்லாம் இருக்குது. அந்த டிசைனையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், நீங்கள் பிக் பண்ணலாம். ஆனால் நீங்களும் டிசைன்கள் எங்களுக்கு தரலாம். அப்போ உங்களுக்கு பிடிச்ச டிசைன்களை நீங்கள் தந்தால் நாங்கள் இன்றைக்கான ஆர்டரில் வந்து கஜரா மட்டும்தான் இவியல் கேட்டிருக்கணும். நாங்கள் சில வேளையில் ஜுவல்லரி செட் மாதிரி கேட்பினோம். இதில் நாங்கள் கழுத்துக்கு, நெத்திக்கு, காதுக்கு, இயரிங்குக்கு எல்லாம் நாங்கள் வடிவாக செய்து கொடுப்போம். பாருங்க இது எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. இது ஒரு கூடுதலாக ஒரு கல்ச்சரை சேர்ந்தாக்கலாம், கூடுதலாக அவையின் ஃபங்க்ஷனலுக்கு அவியல் கேட்பினோம். நாங்கள் இது செய்து கொடுக்குறோம். நாங்கள் இதில் கலர்களும் இருக்குது, உங்களோட விருப்பமான கலர்களை நாங்கள் செய்து தரலாம். மேலதிகான விவரங்களுக்கு நான் உங்களுக்கு விவரங்களை தர நான் சொத்துற போடலாம். மற்றது வந்து இதில் பூட்டி ஹேர், இது மென்ற ஹோட்டில் தான் இதை குத்துறது, இந்த சைடில் குத்துவினா. அதுவும் அவியல் தங்களுக்கு சில வேளையில் அந்த கல்யாணம் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற ஹீரோவுக்கு மட்டும்தான் கேட்பினா.
சில வேளையில் எல்லாருக்குமே அதில் ஒரு 10 பேருக்கு சில வேலை 50 பேருக்குன்னு சொல்லி ஃபோட்டோக்காக இப்போ கூடுதலாக இதில் கூடுதலான 50 25ன்னு சொல்லியும் ஆர்டர் பண்ணி எடுக்கணும். இப்போ நாங்கள் இதையும் படிவாக நாங்கள் செய்து இதை பின்னல் குத்தி கொடுப்போம். இது செய்யறதுக்கு நிறைய நேரங்கள் எங்களுக்கு தேவைப்படும். இப்போ நாங்கள் இதில் காட்டுற மாதிரி இல்லை சும்மா ஹார்ட் ஒர்க். இந்த ஃப்ளவரை ஃபைன் பண்ணுறது இந்த கலர் ஃபைன் பண்ணுறது தான் சரியான கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு ட்ரெண்ட் சில வழியில் இப்போ இன்றைக்கு சொன்னாக்க கூடுதலாக பைக்கில் தான் சொல்லியிருக்கோம், வெள்ளை கலரில் தான் சொன்னேன். இந்த தீமே இன்றைக்கு ஃபுல்லாக வெள்ளை தானா. இப்பயும் திருப்பி ஃபோன் அடித்து சொல்லிச்சுன்னா தங்களுக்கு வெள்ளை கலர் தான் தங்களுக்கு தேவைன்னு சொல்லி மேக் ஷோ பண்ணவே நாங்கள் சொன்னோம். உங்களுக்கு வெள்ளையை தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கோம்னு சொல்லி நாங்கள் சொன்னாங்க. அப்போ அது பிரச்சனை இல்லை. சில பேர் வேறு மிக்ஸ் கலர்களும் கேட்பினோம். மிக்ஸ் கலர் சொன்னால் வேறு கலர்கள் 2 ரெட்டோட ஒயிட்டோட வேறு கலர்தான் கேட்பினோம். சில வழியில் அந்த கலர்கள் எடுக்க தான் எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்கும். இது உங்களுக்கு கிளாஸ் ஏதாவது தேவைன்னு சொல்லி சொன்னால் கூட சும்மா வீட்டில் இருந்து நான் என்ன ஃபுல் டைமாக வேலை செய்கிறேன்னா அப்படின்னு இதை பார்ட் டைமாக நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். இதோட பார்ட் டைம் இன்கம் இதை எல்லாருமே செய்யலாம். எல்லாத்துக்கு ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு ஸ்கில்லும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அப்போ திறமையெல்லாம் வீணாக்கக்கூடாது. மற்றது இங்கே வேலையை போயிட்டு நாங்கள் பின்ன வீட்டை வேலைக்கையும் வீட்டை பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பார்ட் டைமான ஒரு வேலை தேவை. இல்லாட்டி நாங்கள் என்ன செய்வோம், ஒரு ஸ்மால் ஃபண்ணுக்கு வேறு யாரோடையும் ஆக்களோட கதைச்சு தான் டைமை வேஸ்ட் பண்ணுவோம். எந்த டைம் கூடுதலாக இந்த லேர்னிங்களில் தான் முடிகிறது. அப்படின்னு சொன்னால் புத்தகங்களை வாசிக்கிறது. அதால் இந்த யூடியூப் தொடங்கியதுன்ற நோக்கமே எனக்கு அந்த புத்தகங்களை வாசிக்கிறது, இப்படியான கைத்தொழில்கள் சிறு தொழில்களை நான் செய்கிறது. இது பொக்கையாவே கூப்பிடு ஒயிட் கலரில் தானே கேட்டிருந்தவியல். அப்போவே கூடுதலாக இந்த பேய் பர்த்தையும் வச்சு தான் இந்த பொக்கை கேட்டிருந்தவியல். இந்த பொக்கையும் நான் அப்படி இப்போ நான் பொக்கை செய்து எடுத்துட்டேன். இதுக்கு நான் அந்த ரிபன் சுற்றுறது எப்படின்றதை தான் காட்ட போகிறேன். ரிபன் பல விதமாகவும் சுற்றலாம். இறுக்கி சுற்றுவோம். இறுக்கி இதண்டா தான் எங்களுக்கு அந்த ரிபன் படிவாக நீக்கி வைக்கி வேலை கொஞ்சம் சரியான கஷ்டமான வேலை தான், ஹார்ட் ஒர்க் தான். ஏன்னால் இப்போ நாங்கள் சில வேலைக்கு போயிட்டு அவியலுங்களுக்கு ஓட சந்திச்சுன்னு சொன்னால் நாங்கள் கிழமை நாளில் இந்த ஃப்ளவர்களை எடுத்து பிறகு அதை கொண்டு அதை திருப்பி நாங்கள் அதை செய்து சில வேலை கிழமை நாட்கள் சில வேலையில் இப்போ ஃப்ரைடேயோட வந்துச்சு, நம்ம சனி ஞாயிறோட கூடுதலான ஓர்டர் வந்துச்சுன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை நாங்கள் மண்டு வேலையால் நம்ம வெள்ளிக்கிழமை சில வேலை வியாழக்கிழமையும் பூ எடுப்போம், வெள்ளிக்கிழமையும் பூ எடுத்து நாங்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்கும். சில வேலையில் எங்களுக்கு கிழமை நாள் புதன்கிழமை அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் ஓர்டர்ஸை விடுறோம், எங்களை நம்பி ஒரு ஓர்டர்ஸ் வந்தால் நாங்கள் அந்த ஓர்டரை நாங்கள் கட்டாயமாக செய்து கொடுக்கும். நாங்கள் இதை பாருங்க, இதை நான் இதில் சுற்றி எடுத்துட்டேன். சுற்றி எடுத்தேன். நான் இதை ஒட்ட போகிறேன். இது குளு வேணும். குளுக்கும் அப்போ கிழமை நாட்களில் நாங்கள் இந்த ஓடப்போன நாங்கள் செய்து தான் கொடுக்குறாங்க. சில வேலை கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது, நாங்கள் ரஷ் பண்ணி தான் நாங்கள் அதை செய்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஒரு பார்ட் டைம் ஜாப்பும் ஆகுது, ஒரு சந்தோஷமும் இருக்குது. இப்போ நான் அந்த பூவை ஓகே நான் செய்து நம்மளுடைய சுற்றி எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்க, வடிவாக இருக்குல்ல. ஒரு ஆனால் சிம்பிளாக இது சிம்பிளாக இதை விட நாங்கள் ஒவ்வொரு இந்த இதுலேயும் நீங்கள் டிசைன் அனுப்பலாம். சில உலகங்கள்டையும் டிசைன் கொஞ்சம் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போய் டிசைன் பார்க்கலாம், பார்த்து உங்களோட சொல்லலாம். அதை விட நீங்கள் டிசைன் சொன்னாலும் நாங்கள் செய்து கொடுப்போம். ப்ரைஸ்கள் சில வழியில் சில பூக்கள் எடுக்க சில பூக்களுக்கு ஏற்ற மாதிரி பூக்கள் விலைக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் டிபெண்ட் ஆகிருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே ஒரே விலைன்னு சொல்லிடாது. சில இந்த ஒயிட் கலர் ரோஸ் எடுக்கிறது சரியான கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒயிட் கலர் ரோஸ் அன்னைக்கும் ஒயிட் கலர் பூ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். மற்றது சில பூக்களை சொல்லுவினோம், சில கலர்கள் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இன்றைக்கு இவியல் தங்களுக்கு இதில் இந்த மாலை பிளேன் மாலையாக தான் கேட்டிருந்தது. இப்படி ஒயிட் கலரில் இப்படி செய்து இப்படி நான் இதை பாருங்க கட்டி கொண்டிருக்கிறேன். அவை இதை கட்டி கொண்டிருக்கோம். அவை பிளேன் மாலையை தான் கேட்டிருந்தது. சில வழியில் நாங்கள் இதுக்கு கீழே இது வைப்போம், கீழே கொஞ்சம் மாதிரி வைப்போம்.
அப்போ வச்சால் இதில் கீழே இது இப்படியா கீழே கொழுவி பூ வச்சு கொஞ்சமாக வைக்கிறது அதுவும் படிவாக இருக்கிறது. ஆனால் அவியல் இந்த கஸ்டமருக்கு வந்து அவியலுக்கு அது விருப்பம் இல்லை. அதை சொன்னேன் பிளேனா அப்படி தர சொல்லி. அப்போ அவைக்கு இப்படி சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைஸ்லையும் 36 இன்ச்சில் நாங்கள் செய்து கொடுக்கணும். நாங்கள் இந்த மாலை இதில் வந்து 36 இன்ச்சுன்னா கொஞ்சத்தோடு சேர்த்து வரும். இப்போ நான் இதில் உங்களுக்கு இந்த மாலையின் அளவை நான் காட்டுறேன். கூடுதலாக 28 இருக்கும். இதில் நாங்கள் இது மணியும் தான் சேர்த்து வச்சிருக்கிறோம். இது 30 இன்ச்சா இருக்குது. இதில் நாங்கள் 5 இன்ச்சுக்கு இங்கால 6 இன்ச்சுக்கு கொஞ்சம் இதுக்கும் நாங்கள் மணி கட்டி பூச்சைக்கு அதில் 36 இன்ச்சு கட்டாயமாக வரும். சில வழியில் தாங்கள் உயரமான ஆக்கள்னு சொல்லி சொன்னால் தங்களில் ஹைட்டை சொல்லி தங்களுக்கு இத்தனை இன்ச்சின்னு சொல்லிவிடும். சில வழியில் கொஞ்சம் ஷார்ட்டான ஆக்கள்னு சொல்லி சொன்னால் தாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தங்களில் அளவுகளை உயரத்துக்கு ஏற்ற மாதிரி மாலையை சொல்லிவிடும். இப்படி உங்களோட ஃபங்க்ஷன்களுக்கும் உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன்கள் உங்களை வீடுகளில் ஃபங்க்ஷன் நடக்குமென்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எங்களை அந்த டிஸ்கிரிப்ஷனில் தர நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு ஒரு நியாயமான விலையிலையும் இப்போ எங்களில் இந்த ஜமுனா பிளாக் என்ற வீடியோவை பார்த்துட்டு எங்களில் ஃபோன் பண்ணிக்கையும் கூடுதலாக உங்களுக்கு டிஸ்கவுண்டோட இல்லாட்டி ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோடைய இல்லாட்டி ஸ்பெஷலாக நாங்கள் செய்தெல்லாம் இருக்கிறோம். இப்போ வந்து வேறு என்ன உங்களுக்கு ஏதாவது தேவையான விவரங்களுக்கு நீங்கள் உங்களோட கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரோம். அதே மாதிரி இந்த பூக்களோட வேலை செய்கிறன்ற உண்மையான சென்சிட்டிவான ஒர்க், உண்மையான ஹார்ட் ஒர்க் தான். ஏன்னா பூக்கள் பேர்ன்றதும் சில வழியில் பேர்ன்ற இடத்துலேயே நாங்கள் அவசரமாக போய் பூ எடுத்தோம்னா பழுதான பூக்களை கூட எங்களுக்கு தரதுக்கு சான்ஸ் இருக்குது. சில வழியில் பழுதான பூக்கள் சில வழியில் கலர்களை மிக்ஸ் பண்ணி விட்டுருவீங்க. அப்படியே இந்த நாங்கள் பூ எடுத்துகிட்டு வரைக்கையும் சரியா சில வழியில் உண்மையாக ஒரு சேலஞ்சிங் ஜாப் தான். இருந்தாலும் கூட நாங்கள் அதை உண்மையாக ஒரு ஃபன்னாக தான் செய்து கொண்டு வரோம். இந்த பூவில் சில வழியில் சம்டைம் வீட்டில் என்ன செய்யணும்னா இந்த கலர்களை கேப்பினம் அந்த கலர்கள் சில வழியில் அது டிஃப்ரெண்டான கலர்களாக வந்துடும். அப்போ சில வழியில் இந்த பூக்கள் ஃப்ரெஷ் இல்லாட்டி கூட இப்போ தெரியும் தானே கஸ்டமர்ஸ் இல்லைன்னா டப்புன்னு குழம்பிடணும். இப்போ பூண்ட கலர் சரியில்லை இல்லாட்டி ஒரு கொஞ்சம் சின்ன பிரச்சனைன்னு சொன்னால் கூட அவைகள் அதை பெரிய இதாக தான் பார்ப்பினோம். ஆனால் என்ன செய்யலாம்னு சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் ஒரு இது வாங்குறோம் உங்களுக்கு பூவை இதுக்கு நான் கஜராவையும் இதுவும் வைக்க போகிறேன். என்னத்து பூட்டி நேரையும் வைக்க போகிறேன். இதுக்கு நிறைய 10 உடல் எங்களுக்கு தந்து இந்த கஜரா வைக்கிறேன். பூக்கள் சில வலையில் வாடி 4-2 நிறைய குழம்பிடுவேன். என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்படி சொன்னாங்களா அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி சில எங்களுக்கு இந்த லாஸ்ட் இந்த இப்போ டிசம்பரில் எங்களுக்கு சரியான பூக்கள் எடுக்கிற சரியான கஷ்டமாக இருக்கும். அந்த நேரங்களில் சில வழியில் நாங்கள் அவையிட்டே ஃபைன் பண்ணி கேட்போம். 10 தினம் கேட்போம். உங்களுக்கு விருப்பமா இந்த பூக்களை விருப்பமா நீங்கள் எடுப்பீங்களா, உங்களுக்கு இந்த பிங்க் எடுக்கலாமா கிடக்க கொஞ்சம் இந்த லைட் பிங்க் சில வழியாக கேட்போம்னா ஹாட் பிங்க்னு சொல்லி இந்த ஹாட் பிங்க் சில வழியில் எடுக்கலாம் இருக்கும். அப்போ நாங்கள் லைட் பிங்க் எடுப்போம். எடுக்கட்டான்னு சொல்லி சொன்னால் சில வலுவம்னு சொல்லிவிடும். சில வழியில் லாஸ்ட் மினிட்லையும் கஸ்டமர்ஸ் தானே எல்லாருமே அப்படித்தானே. அப்போ அவையில் சில வழியில் குழம்பு கொண்டு நிற்பினோம். இப்போ அப்படி சில பூ வேலை செய்கிறது சரியான சேலஞ்சிங் வேலை தான், சரியான கஷ்டம்தான். இருந்தாலும் நாங்கள் இப்போ எனக்கு இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி இதுக்கு பூட்டி நேரம் வைக்க போகிறேன். பூட்டி நேரத்துக்கு வைக்கலாமே சேலஞ்சிங்கான வேலை தான். இருந்தாலும் கூட நாங்கள் அந்த வேலையை சில வேலை உங்களுக்கு வந்து இந்த சில டிசைன்கள் உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கு. ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்போ அந்த டிசைன் சில இடங்கள் நீங்கள் வெளியில் சில இடங்களில் கேட்டீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எங்களோட கதைச்சு எங்களோட ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வேறு இடத்துலையும் என்ன மாதிரி அவியல் என்ன ப்ரைஸுக்கு அவியல் இந்த ப்ரைஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி கூடுதலாக பார்க்கலாம். கூடுதலாக எங்களோட ப்ரைஸ் வந்து உண்மையிலேயே சரியான குறைவாக தான் இருக்கிறது. என்ன சொன்னால் நாங்கள் அளவுக்கு அதிகமாக கூடுதலான இது வைக்கிறீங்க அழகான இதையும் நியாயமாகவும் உண்மையான தரமாகவும் தான் இந்த வேலையை செய்து கொடுக்கணும். நாங்கள் என்னன்னு சொன்னால் நாங்கள் கூட ஒரு இடத்துல நாங்கள் ஒரு நம்பி ஒரு பூமாலையான்னு சொல்லி போய்க்கையும் அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஏதோன்னு சொன்ன இப்போ இது வந்து ஒரு எல்லாருமே இந்த பூ வந்து நல்ல வடிவாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பாடாமல் இருக்கணும். சில வேலை அதை கூட ஒரு சென்சிட்டிவாக எல்லாரும் பார்க்கணும். என்னன்னு சொல்லி சொன்னால் பூத்தச்சில பாடினா
இப்போ இதெல்லாம் நாங்கள் வடிவாக கட்டி கொடுக்கணும். இப்போ தைச்சல இப்போ நாங்கள் கட்டுறது சில வழியில் அவைகளுக்கு வடிவாக கட்டாமல் வடிவாக எதங்காமல் கொடுத்துருந்தா கூட சில பேர் அதை ஒரு அபசகனமாக கூட, ஏன்னா இதெல்லாம் நல்ல காரியங்களுக்கு எடுக்கிறது தானே, அப்போ அபசகனமாக நினைப்பினோம். இப்போ அப்படி எல்லாமே ஒவ்வொன்றாக பார்க்கணும், மேக் ஷூர் பண்ணணும். பார்த்து தான் நாங்கள் செய்யறது. வேறு எப்படி இருக்குது வடிவான மாலை. ஒயிட் கலர் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு டிசைன்லையும் செய்கிறோம் நாங்கள். சூப்பராக இருக்குண்ணா. ஆனால் இந்த நேரத்தில் இவைக்கு பூ எடுத்து இந்த மாலையை செய்கிறதுன்றது இந்த டைம் இந்த சில பூக்கள் எடுக்கிறோம் சரியான அவசரம். ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு லாக் பை ஸ்டான்ஸுக்கு இந்த ரோஸ் வந்து நல்ல ரோஸாக இருக்குது. இந்த ரோஸ்லையும் எனக்கு குவாலிட்டியான ரோஸ்கள் இருக்குது. ரோஸு இது நல்ல சில ரோஸ் பூ பிடிக்க முன்னுக்கே உளுந்து கொட்டுன்ற மாதிரி கிடையாது. சில வேளை நாங்கள் லாஸ்ட் ஆகியிருக்கிறோம். ஏன்னா கஸ்டமருக்கு நல்லதை செய்யணுன்றதுக்காக நாங்கள் விலை கூடின பூக்களை தான் எடுப்போம். விலை கூடின பூக்களையும் கூட சில வேளை அவையிலும் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பொருட்களுமே இங்கே வந்து எங்களை கைக்கு வந்து கஸ்டமருக்கு போய் சேரைக்கு குறைஞ்சது ஒரு 15 நாள் 20 நாள் ஆகும். இந்த பூ எல்லாம் 20 நாளைக்கு பிறகுதான் அங்கேருந்து வந்து 20 நாளைக்கு தான் தேவைக்கு. ஆனால் குறைஞ்சி 20 நாளுக்கு மேலே தான் நான் நினைக்கிறேன். நான் வச்சுட்டு மற்றது பூக்களும் நம்மளுடைய அந்த பேப்பர்கள், இந்த பாக்ஸுகள், மற்றது விசிட்டிங் கார்டுகள் எல்லாமே ஒரு தரமாக செய்தால் தான் அவைகளும் கஸ்டமர்ஸுடைய விருப்பம் இதாயிருக்கும். எங்களுக்கு வந்து கூடுதலாக இந்த ஓர்டர்கள் வந்து கூடுதலாக ரெக்கமெண்டேஷன் ஒவ்வொருத்தர் மூலமாகத்தான் கூடுதலாக ரெக்கமெண்டேஷன் செய்யப்பட்டிருக்கு. ஒருத்தர் எடுத்தால் பிறகு அவையில் கட்டாயமாக அவன் ரிலேட்டிவ்க்கு அவன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ கட்டாயம் கூடுதலாக சொல்லிக்கொண்டே போவினோம். இந்த இங்கே எடுத்து நாங்கள் ரைட் ஃப்ளோரில் தான் நாங்கள் இந்த பூக்களை ஆர்டர் பண்ணினாங்க. இது நல்லா இருந்தது, நல்ல குவாலிட்டியாக செய்யணும், நல்ல தரமாக செய்யணும், நல்ல விலையும் நியாயமான விலையாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கையும் எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும். இந்த சம்மர்ன்னு சொன்னால் சரியான பிஸியாக இருக்கும். இப்போ விண்டர் ரெண்டபடியால் இன்றைக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தபடியால் உங்களுக்கு இந்த வீடியோ போடக்கூடியதாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணவும். உங்களுக்கு மேலதிகமான இந்த தகவலையும் நான் உங்களுக்கு தரதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆர்டர்களையும் நீங்கள் எடுக்கலாம். எப்படின்னு சொன்னால் இப்போ ஜமுனா பிளாக்லேருந்து நாங்கள் இந்த வீடியோ பார்த்து தான் இந்த ஆர்டர் ஆரம்பம்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு ஒரு விலக்கழிவு இருக்குது. உங்களை இப்போ சில பேர்கிட்ட பட்ஜெட் இருக்குது. இப்போ எங்களுக்கு இன்றைக்கு கதைச்ச ஒரு அம்மா வந்து அவாட்டி ஒரு பட்ஜெட் தான் இருந்தது. அப்போ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களை செய்தரை சொன்னவா. அப்போ நாங்கள் ஓகே இந்த சில விலை குறைஞ்ச பூக்களை வேண்ட டிசைன் அவன் டிசைனை கேட்ட மாதிரி தான் அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் நாங்கள் செய்தாங்க. ஆனால் அவன் சில பூக்களையும் எடுத்து ஆட் பண்ணி கொஞ்சம் எல்லா பூக்களையும் எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்சிவ் பூ போடாமல் கொஞ்சம் குறைஞ்ச பூக்களையும் எடுத்து ஆட் பண்ணி தான் பண்ணுவோம். இந்த பூட்டினில் கூட பூட்டினும் அவன் சொல்கிற டிசைன் இருக்குது. சில பேர் போன கிழமை எங்கள்கிட்ட நிறைய பூ இருந்த ஒரு நாங்கள் ஓட சேர்க்கி அவங்களுக்கு கேட்டு வந்தால் ஒரு பூ தான் வச்சு கேட்டு ஒரு ரோஸோட வேய்பிரத் வச்சு செய்ய சொல்லி நாங்கள் ஒரு ப்ரைஸ் தான் போட்டு நாங்கள் இருந்தாலும் அவைக்கு நாங்கள் எங்களை பூ நிறைய மிஞ்சிச்சு சரி வடிவாக இருக்கட்டுமேனு சொல்லி நாங்கள் 2 பூவை வச்சு நாங்கள் வடிவாக தான் செய்து கொடுத்தனாங்க. ஆனால் அவைந்த மைண்ட் செட்டில் அவைக்கு ஒரு பூ தான் விருப்பமாக இருந்தது. அப்போ நாங்கள் உண்மையான கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அதை செய்ய வேண்டிய கட்டாயப்பாடு இருக்குது. அப்போ நாங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் நல்லா செய்கிறோம்ன்றதுக்காக எக்ஸ்பென்சிவான பூக்களையோ எக்ஸ்பென்சிவான பொருட்களையும் நாங்கள் போட இயலாது. அவியல் காசு தந்தாலும் கூட அதை சொல்கிற டிசைனில் தான் செய்து கொடுக்கணும். இப்போ பூவண்டா சில வழியில் வந்து இப்படி ரெட்டு ஒயிட்டு பேபிரத் ரெட்டு ஒயிட்டு பேபிரத்ன்னு சொன்னால் நாங்கள் அந்த டிசைன் அனுப்புகிற மாதிரி தான் ஆர்டரில் செய்து கொடுக்கணும். அப்படி இல்லைனாலும் கூட சில கஸ்டமர்ஸ் கேட்கணும், என்ன நாங்கள் ரெட்டு ஒயிட் கேட்டுனாங்க, நீங்கள் ரெட்டுன்னு போட்டு இப்போ இதை ஒயிட் போட்டுருக்குறீங்க. அப்படி ஆன சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் சில கஸ்டமர்ஸ் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுவேன் தங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே இது நல்லபடியாக இப்போ நாங்கள் சம்டைம்ஸ் சில வேலை சொன்ன மாதிரி ரெட்டு ஒயிட் போடைக்கையும் உங்களுக்கு சில வேலை ஒயிட் கலர்களுக்கு பூ ஷோர்ட்டாக வந்துட்டால் நாங்கள் சில வேலை ஒயிட்டை குறைச்சி ரெட்டை கூட போட்டு நாங்கள் செய்து கொடுப்போம். சில கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபை ஓகே அது பிரச்சனை இல்லை இட்ஸ் ஓகேன்னு சொல்லிடுவோம். ஆனால் சில பேர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். இட்ஸ் ஓகே. இருந்தாலும் நாங்கள் இந்த வீடியோ இன்றைக்கு முடிச்சுக்கொள்வோம். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. நன்றி விடைபெறுவது உங்கள் அன்பு ஜமுனா. பாய்.